பிரியமானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு ஜெயம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதனால் நிறைய காரியத்தில் நீங்கள் தோல்வியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே நான் ஜெயத்தை பெறுவேன். நம்முடைய கேப்டன் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் யாருன்னா ஜெயம் எடுத்தவர். ஸோ அதனால நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறனால நம்மளும் என்ன ஆகிடுவோன்னா ஜெயம் எடுக்கிறவர்களாக தான் இருப்போம். ஆனால் நீ தைரியமாக இருங்க. நம்ம எந்த டீமில் இருக்கிறோன்னா ஜீசஸ் கேப்டனாக இருக்கிற ஒரு டீமில் நம்ம இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு தோல்வி இருக்காது. அதனால தான் வசனம் சொல்கிறது, அவர் மூலமாக ஜெயத்தை நம்ம பெற முடியும். அதனால் இந்த காலவில் நான் சொல்லுகிறேன், தனியாக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடலாம், என்னால் எவ்வளோ எஃபர்ட்னாலும் நீங்கள் போடுங்க, தோல்வியை பார்ப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இன்றைக்கி ஏன் தோல்வி ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் உங்களை நம்பி, குடும்பத்தை நம்பி, ஃப்ரெண்ட்ஸை நம்பி, சரியா உங்கள் படிப்பை நம்பி, உங்களோட டேலண்ட்டை நம்பி நீங்கள் செஞ்சீங்க, தோல்வி பார்த்துட்டீங்க. ஆனால் இங்கே அதை தூக்கி போடுங்க. அப்பா ஏசப்பா உண்மை நம்புகிறேன், ஏன்னா நீ ஜெயம் எடுத்தவர், நீங்கள் தான் என் கேப்டன், கண்டிப்பாக எனக்கு ஜெயம் கிடைச்சிடும். நிச்சயமாக அது மூலமாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி ஆண்டவர் அநேகரை நம்பி ஆண்டவரை நிறைய காரியங்களை செய்தோம், நாங்கள் தோல்வியை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை எங்களுடைய தலைவராக, எங்களுடைய கேப்டனாக இருந்த ஆண்டவரை, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறோம், பிஸ்னஸை பண்ண போகிறோம் ஆண்டவரை, எங்கள் படிப்பு காரியங்களை செய்ய போகிறோம் ஆண்டவரே, கத்தா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ண போகிறோம். அது எதுவாக இருக்கட்டும் ஆண்டவரை, உண்மை நாங்கள் வைத்து நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவர். அதனால் எங்களுக்கும் அது ஜெயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோமப்பா. என்னால் பிள்ளைகள் என்னென்ன முயற்சி எடுக்கிறவர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் இருக்க எல்லா பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கத்தாவே பாதுகாப்பாய் வலித்துக் கொள்ளுங்கப்பா. வெளியே போகிற பிள்ளைகள் வீட்டுக்கு சுகமாய் திரும்பி வரட்டும். படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் நல்ல ஞானத்தில் நிரப்புங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. வேலைக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை அந்த இடத்துல கட்டளையிடுங்க. இதனால் எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்க. அன்று அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. இதனால் அதை பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கு பிரோஜனமாய் மாற்றுங்க. இன்னும் எல்லா இடங்களுக்கும் அதை பரவட்டும் ஆண்டவரை. எல்லாவற்றுக்கும் மேலே இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் ஆண்டு நல்ல சுகவாழ்வை காண செய்யுங்க. இதனாலும் ஆண்டவரே திருச்சபைக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. அதனுடைய எல்லா தடைகளை நீக்குங்க. அதை கட்டுவதற்கான வழிகளை உருவாக்கி தாங்க. என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்வீராக. ஜனங்கள் தாராளமாய் கொடுக்க எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். அவர் ஜெயித்திருக்கிறார், ஆனால் நீங்களும் ஜெயிப்பீர்கள். God bless you.